நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சினுடைய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு நானும் சென்றிருந்தேன். ஜனாதிபதி அவர்கள், பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள், பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள், இராணுவ தளபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் கடந்த முறை நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சினுடைய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட அல்லது கலைக்கப்பட்ட விடயமான கேப்பாப்பிளவு காணி விடுவித்தல் சம்பந்தமான விடயம் அந்த பார்வைக்கு அங்கே வந்தது. அதனூடாக இன்னும் விடுபட வேண்டிய காணிகள் சம்பந்தமான நடவடிக்கைகள் பற்றி அங்கு கூட்டக்குறிப்புகளை பார்க்கும்போது அல்லது கலைக்கப்படும் போது அந்த காணி நிச்சயமாக இராணுவத்தினுடைய தேவைக்கு எடுக்கப்படுவதான கருத்துகள் தான் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தன. அது பற்றிய கருத்துகள் கலைக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் என்னுடைய கருத்து அதிலே கேட்கப்பட்டது என்ற வகையில் நான் சொல்லியிருந்தேன். 1818ஆம் ஆண்டு தொடக்கம் அங்கு மக்கள் வாழ்கின்றார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகின்றன. வரலாறுகளில் அப்படி சொல்லி கொண்டிருக்க அந்த மக்கள் இடப்பெயர்வு காலங்களில் கூட அந்த இடங்களில் இராணுவ முகாம் இருந்ததில்லை. மக்கள் வாழ்ந்து வந்த இடங்கள் ஒரு செழிப்பான இடம். ஏற்கனவே போராட்டங்களை நடத்தி அந்த மக்களுடைய காணிகள் கொஞ்சம் விடுபட்டிருந்தாலும் இன்னும் 55 பேருக்குரிய 59.9 ஏக்கர் காணிகள் விடுபட இருக்கின்றது. இந்த காணிகள் சம்பந்தமான புள்ளி விவரங்கள் மாவட்ட செயலகம், கரவரப்பற்று பிரதேச செயலகம் எல்லாவற்றிலும் உள்ளது. அந்த விவரங்களை போன கூட்டத்துக்கு பிறகு ஜனாதிபதி அவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு நான் நேரடியாக கடிதம் மூலம் அனுப்பியிருந்தேன். ஏற்கனவே கூட்டத்தில் கதைத்திருந்தாலும் கடிதம் மூலம் அனுப்பியிருந்தேன். அதில் மாவட்ட செயலாளருடைய கருத்துக்களும் புறப்பட்டு அனுப்பியிருந்தேன். அதுக்கமைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கொண்டு உங்களுடைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எனக்கு பிரதியிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தளபதிகளுக்கு அனுப்பின கடிதத்தின் பிரதி எனக்கு அனுப்பியிருந்தார். இந்த வகையில் அதனுடைய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அறிந்தேன். அதனுடைய கொப்பிகள் என்னிடம் இருக்கின்றன, உங்களிடம் நான் சமர்ப்பிக்கின்றேன் என்று நான் எழுதின ஜனாதிபதிக்கு எழுதின கடிதம் மாவட்ட செயலாளர் முல்லைத்தீவு அவர்களால் எனக்கு நான் கேட்டு தரப்பட்ட அந்த புள்ளி விவரங்கள் கேப்பாப்பிளவில் 55 பேருக்குரிய காணிகள் 59.9 ஏக்கர் விடப்பட வேண்டும் என்ற நிலப்பாட்டில் உள்ள காணிகள் மக்கள் அந்த காணிகளுக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மக்களில் 44 பேருக்கு 1/4 ஏக்கர் வீதம் காணிகள் வழங்கப்பட்டது. என்னென்றால் உங்களுடைய இடம் விடுபடும் போது அந்த காணியை இராணுவத்தினரிடமிருந்து பெற்றுத் தருவோம். அதுவரைக்கும் நீங்கள் சினியாமூட்டை என்ற இடத்தில் தற்காலிகமாக 1/4 ஏக்கர் காணியில் அமைத்த இந்த காணியில் இருங்கோ, அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த காணிகள் விடுபடும் என்ற ஒரு வாக்குறுதி மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களால் கொடுக்கப்பட்டுத்தான் இன்னும் விடுபட வேண்டிய ஆக்களில் 44 குடும்பத்தினர் இருந்தது. 11 குடும்பத்தினருக்கு இன்னும் காணிகள் அறவே வழங்கப்படவில்லை. அவர்கள் கேட்பது தங்களுடைய சொந்த காணியில தங்களை வாழப்படும்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதிலே ஒரு வாழ்வாதாரத்துக்கு உகந்த காணிகள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது நந்திக்கடல் அருகோடு உள்ள ஒரு பகுதி, அதனால் நீரேரியில் கடல் வளங்களை உடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடமும், அதே நேரம் 1 ஏக்கருக்கு அதிகமான காணிகள் தான் அந்த மக்களுக்குரிய 55 பேருக்கும் 59.9 ஏக்கர் என்றால் 1 ஏக்கருக்கு மேலதிகமாக உள்ள காணிகள். அவர்களுடைய காணிகள் வானளவாக வளர்ந்த வான்பயிர் என்று சொல்லக்கூடிய தென்னம்பிள்ளைகளும் மற்றது ஏனைய பயிற்சிகளும் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வீடை தவிர மற்ற காணிகளில் அப்படி செய்யக்கூடிய அளவுக்கும் வாழ்வாதாரத்தை போக்கக்கூடிய அளவுக்கும் அவர்களுடைய குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கும் அந்த மக்களுடைய காணிகள் செழிப்பாக இருந்தன. அந்த காணிகளை தான் தங்களுக்கு வேணும் என்று கேட்கின்றார்கள். தயவு செய்து இதில் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் இந்த காணிகளை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறோம். முதலும் சொல்லி அப்படி இருத்தி போட்டு 44 பேரையும் பிறகு 11 பேரும் காணியை வழங்கப்படாமல் இருக்கின்ற நிலைமையில் இந்த அவர்களுடைய சொந்தமாக வாழ்ந்த காணிகளில் இந்த காணிகளில் குடியிருக்க அனுமதிக்க வேண்டும். இந்த காணி மக்களுடைய காணி, மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் ஆணித்தரமாக அழுத்தமாக நீண்ட நேரமாக சொன்னதோடு ஜனாதிபதி அவர்கள் அந்த கூட்டத்திலேயே
உடனே சொன்னார், இந்த காணிபடியம் சம்பந்தமாக இராணுவத்தோடு நான் தனியாக கதைக்கின்றேன், கதைத்து போட்டு கூடிய விரைவில் இதற்குரிய முடிவு எட்டப்பட வேண்டும், அதற்கான வழியை நான் ஏற்படுத்துகின்றேன் என்ற கருத்துப்பட ஜனாதிபதி அவர்கள் அந்த கூட்டத்திலேயே சொல்லியிருந்தார் என்பதையும் இதனூடாக தெரிவித்துக் கொள்கிறேன்.